எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புடவை கட்டுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அது 4 ப்ளீட் வச்சு கட்டுற மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். சிங்கிள் ப்ளீட் எப்படி கட்டுறது மேடம் சொல்லி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிங்கிள் ப்ளீட் வச்சு எப்படி புடவை கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி அந்த சிங்கிள் ப்ளீட்டை எவ்வளவு அழகா நம்ம கேரி பண்ணிக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் நம்ம புடவை அயனுக்கு கொடுத்துருந்தாலும் இல்லை ட்ரை வாஷ்க்கே கொடுத்துருந்தாலும் இல்லை நம்ம வீட்டில் அயன் பண்ணியிருந்தாலும் புடவை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அயன் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன மடிப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அந்த புடவை கட்டும்போது அந்த மடிப்பெல்லாம் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை அயன் பண்ணிடுங்க. ஒரு புடவைக்கு அயன் ஒரு ஹீட்டில் வைக்கணுங்க. இது என்ன புடவை நான் சொல்கிறேன் என்ன புடவைன்னு. ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் நான் அயன் இது வச்சுருக்கேன், ஹீட் வச்சுருக்கேன். இதை நீட்டாக அயன் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த அயன் நம்ம புடவை கட்டும்போது நமக்கே தெரியாம சில கரைகள்லாம் வந்துருங்க புடவையில. இப்போ இந்த புடவை நான் அயன் பண்ணும்போது தான் பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஒன்று ஆயிருக்கு. இந்த ஆயில் இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ இந்த ஆயில் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் புடவை எதாக இருந்தாலும் இப்படி ஆயில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆயில் கரையாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் நம்ம ஃபேஸுக்கு போடுவோம்ல, அந்த பவுடரை அந்த கரை மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹீட் பண்ணியிருக்கோம்ல அயன் பாக்ஸு, அது மேலே அப்படியே வச்சு அயன் பண்ணுங்க. மேலே பேப்பர்லாம் கூட போட வேண்டாம், அப்படியே அயன் பண்ணுங்க. ஹீட் அயன் பண்ணிட்டீங்களா? இப்போ தொடச்சி விட்டுருங்க. எப்படி அந்த கரையே இருக்கிறது தெரியாது, கரை இருந்ததே தெரியாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா க்ளீன் கிளாத்ல வச்சு தொடச்சிருங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கரை இருந்ததே தெரியாது. தெரியுதா பாருங்க. இந்த இடத்துல கரை இருந்து தெரியுதா? இது கொஞ்சம் பவுடர் மட்டும் இருக்கு. இன்னொரு தடவை தண்ணி தொட்டு தெளிச்சுக்கிறேன். லைட்டாக தண்ணி தொட்டு நான் அந்த பவுடர் அப்படி இருக்குல்ல, இவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த கரை இருந்ததே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் பக்கத்துலேயே அந்த பவுடர் வச்சுக்கிட்டு இந்த அயன் அது மேலே பவுடர் போட்டு அந்த எண்ணெய் கரை மேலே பவுடர் போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக அந்த கரை போயிடும். ஸோ நம்ம அந்த புடவை ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி நம்ம என்ன புடவை கட்டிட்டு போறோம்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்ஸ்கர்ட். சாரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா அதே கலர்ல இன்ஸ்கர்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல சாரி கொஞ்சம் திக்கா தான் இருக்கு அப்படின்னா நமக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த இன்ஸ்கர்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இதுல இன்ஸ்கர்ட்ல நிறைய வெரைட்டி இருக்குங்க. இப்ப நான் இது கையில வச்சிருக்கிறது ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக். இது அப்படி எப்படி நம்ம கட்டுறோமோ நம்ம உடம்பு ஷேப்புக்கு அப்படியே இருக்குங்க. இது ஆனா காட்டன் கிடையாது. இது ஒரு வெரைட்டி இருக்கு. இது காட்டன். இது நம்ம வெயில் காலத்துக்கு இந்த காட்டன் தான் நம்ம கட்டிட்டு போவோம். ஸோ நான் இன்னைக்கு இந்த ஃபேப்ரிக்ல உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன். இன்ஸ்கர்ட்டை கட்டின பிறகு ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த இடம்லாம் அப்படியே மார்க் விழுந்துடும். கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி, ரொம்ப லூஸா இருந்துடக்கூடாது. ஏன்னா புடவை கட்டின பிறகு அது லூஸ் ஆயிடும். ஸோ கொஞ்சம் அப்படி லூஸ் விட்டுட்டு இங்க கட்டிட்டோம் இல்லையா, இந்த நாட்டை நம்ம பின்னாடி வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம கொண்டு வச்சுக்கலாம் நாட்டை. ஏன்னா நிறைய நாம இங்கதான் செருக போறோம். ஸோ இந்த இடம் அப்படியே புஷ்ன்னு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக பின்னாடி இந்த நாட்டை பின்னாடி கொண்டு போய் வச்சிருங்க.
நிறைய பேர் வந்து முந்தானியை ஃபர்ஸ்ட்டில் வைப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் நான் ஈஸியாக எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து சந்தேரி சில்க்ஸுங்க, 8500 ரூபாய் இந்த சாரீ. இது வந்து ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணது. ஸோ இந்த சாரீ கட்டி முடிச்ச பிறகு கண்டிப்பாக கேட்பீங்க இது என்ன சாரின்னு. ஸோ அதை நான் முதலே சொல்லிடுறேன். இது ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச பிளைன் மரூன் கலரில் சந்தேரி சில்க் சாரீ. எல்லா கடைகளையுமே இது அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த புடவை கட்டுறதுக்கு முன்னாடி புடவையோட கடைசி பாகத்தை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்னதான் உள்ள புடவை கட்டினாலும் கொஞ்சம் அவுந்து விடுற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல ஒரு நாட் போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு கரெக்டாக இந்த வலது கால் இருக்கு இல்லையா, வலது காலுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல செருகிடுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான், புடவை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செருப்பு நம்ம போட போறோங்கிறத டிசைட் பண்ணிட்டு முடிஞ்சா செருப்பையும் போட்டுங்க. அப்படி இல்லை செருப்பு வீட்டுக்குள்ள போட முடியாது அப்படின்னா அந்த செருப்பையும் நம்ம மனசுல வச்சுட்டு அதுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம புடவை கட்டணும். ஸோ முதல்ல இந்த வலது பக்கம் இருக்கிற மாதிரி சாரியை கட்டிடுங்க. அதை அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல சரி புடவைய இது வரைக்கும் செருகிட்டு அப்படியே எடுத்து ஒரு சுத்து. இது கீழே விழாம விசிக்கல் பண்ணிக்கோங்க. இப்ப முந்தானி அளவை நம்ம பார்த்துக்கலாம். இந்த முந்தானி அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை சுத்தி இந்த இடத்துல வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கைக்கு அழகா இருக்கிற மாதிரி இவ்வளவு இருந்தா போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து மெட்டி போட்டிருப்போம், கொலுசு போட்டிருப்போம். நிறைய தவழ்ந்தது அப்படின்னா, புடவை கீழே தவழ்ந்தது அப்படின்னா இந்த குஞ்சலம் இருக்கு இல்லையா, இந்த குஞ்சலம் தெரியாம மெட்டிலையோ இல்லை கொலுசுலையோ பட்டுரும். நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அந்த அளவு போகாம கொஞ்சம் மேலே விட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டும்போது டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால இதையும் கொஞ்சம் அப்படியே மேலே விட்டுறலாம். ஓகேவா? இப்போ இந்த சொருகி இருக்கோம்ல, இதை எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிறதையும் எடுத்து நமக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட்டா இந்த இடத்துல ஒரு பின் போடலாம். ரொம்ப கடைசியா போடாதீங்க. இந்த இடத்துல பின் போட்டீங்கன்னா இந்த பாக்கி இவ்வளோ இது இருக்கும், புடவை இருக்கும், அதை எடுத்து சொருகும் போது இல்லை இந்த இடத்துல அந்த 3 மடிப்பு அழகா வந்துடும். இல்லை அப்படி இல்லைன்னா சில பேர் இதை எடுத்தே வந்து பின் போடுவாங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கட்டும்போது இந்த புடவை எடுத்தீங்க சொருகுனாலே அந்த 3 மடிப்பு வந்துடும். இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த பின் போடும்போது பின்னு ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா 2 தடவை அதை பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பின் பண்ணும்போது ஒரு தடவை குத்திட்டு இன்னொரு தடவை வெளியில எடுத்து இன்னொரு தடவை குத்தி இன்னொரு தடவை எடுங்க. ஸோ 2 தடவை ஸ்டிச் பண்ண மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ நேரம் புடவை கட்டியிருந்தாலும் இது வந்து இப்படி கழண்டு வரவே வராது. இது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதனால இந்த இடத்துல பின் பண்ணும்போது பின்னை 2 தடவை குத்தி எடுத்துருங்க. இப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற புடவையை எடுத்துட்டு இங்கேருந்து மடிப்பு எடுக்காதீங்க, ஃபுல்லா இழுத்துட்டு இதை கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இந்த இடத்துல எடுங்க. இப்படி உங்களுக்கு எடுக்க வரல மடிப்பு அப்படின்னா கையை இங்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் நிதானமா எடுங்க. இந்த இடத்துல பிடிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா புடவையிலுமே ஒரு 4 மடிப்பு வரும். கொஞ்சம் லீனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மடிப்பு வரும். ஸோ 4 இல்லைன்னா 5 தான் மடிப்பு வரும். இந்த இடத்துல 5 மடிப்பு வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய புடவை அப்படிங்கிறதுனால 5 மடிப்பு வந்திருக்கு. இதை வந்து இந்த ப்ளீட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கீழே இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டு கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஹைட்டுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இது பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பின் பண்ண புடவையை கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இந்த மடிப்பை செக்யூர் பண்ற மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க.
பின் போட்டுட்டு இந்த மடிப்பை அப்படியே விடுறோம். ஸோ இது அப்படியே கரெக்டாக வந்துடும். இப்போ இதுல பாக்கி புடவை மிச்சம் இருக்கு, அதை இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா அது வெளியில வந்துடும். ஸோ எடுக்கும் போதே ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த பின் செக்யூர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு வர முடியுமோ அவ்வளோ தூரம் தான் வரும். ஸோ இப்படி நம்ம இழுக்க ஆரம்பிச்சாலே இந்த இடத்துல மடிப்பு விழுந்துடுங்க. இந்த இடமும் லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு நாட் போட்டுருங்க. இதை உள்ள சொல்லிடுங்க. சொல்லிக்கிட்டு இந்த பாக்கி இருக்கு இல்லையா, இந்த பாக்கி இருக்கிறது இந்த இடத்துலயே சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அப்புறமா இது கடைசியில் இது ஃபுல்லா டக்கிங் பண்ணி செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கொசு கொசுன்னு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மடிப்போட கீழ் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த புடவை விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இது ஒன்றுமே ஆகாது இந்த புடவை. ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் பல்லுவை போட்டுக்கலாம். நம்ம தைச்சு போட்டுக்கிற பிளவுஸு இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து அது லூஸாக இல்லாத மாதிரி, நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா புடவை ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் நம்ம கட்டிட்டு போனால். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் போட்டுறோம். பின் போட்டாச்சா? இப்போ இந்த பாக்கி இருக்கிற புடவையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே மேலே போட்டுட்டு கையை கொஞ்சம் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பின் போடுங்க. இந்த ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பின் போட்டு இதை கீழே விட்டாச்சுன்னா இந்த புடவை அப்படியே இருக்குங்க. இல்லை இன்னுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் விளக்கமாக வேணும் அப்படின்னா வேற மாதிரி நான் சொல்லித்தரேன். இந்த புடவை இருக்கு இல்லையா, முந்தி நம்ம எல்லா புடவைக்கும் எடுக்கிற மாதிரி மூணு மட்டும் எடுத்துட்டு 3 மடிப்பு எடுத்துட்டு இந்த 3 மடிப்புக்கு மட்டும் ஒரு பின் போட்டு இப்படி விட்டாச்சு அப்படின்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலும் இந்த சிங்கிள் பல்லு கலையவே கலையாது. இது எந்த விதத்துலையும் கீழே போகாது. இப்படியே கை வந்தா கூட திருப்பி அந்த மடிப்போட அப்படியே நம்ம கைக்கு ரிட்டர்ன் வந்துடும். சாரிக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் பிளவுஸ், மேட்சிங் ஜுவல்லரி, மேட்சிங் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு வைங்களேன், அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம தாங்க ஹீரோயின். என்ன நேயர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு. வணக்கம்.